என்னடா வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற? புர்ரா சார் ரொம்ப ரொமான்ஸ் மூடில் இருக்காரு, அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஏய், நானே ரமேஷ் சத்து சோகத்தில் இருக்கேன், ஏதோ பேசிக்கிட்டு. அது இல்லடா, கலர் கலரா ட்ரெஸ் பண்ற, எங்கெங்கயோ போற, அதான் கேட்டேன். ஏய், அதான் முக்கியமா? ஃப்ரெண்டு போயிட்டான், நானே வேதனையில் இருக்கேன், நீங்க வேற. ஏய், நம்ம ரமேஷை போட்டவன் யாருன்னு எனக்கு தெரியும்டா. யாரா? அவன் தான் நம்ம பங்காளி, நம்ம பொண்ணை கெடுத்தமே அந்த பொண்ணோட லவ்வர், அவன் தான்டா போட்டிருக்கான். ஏய், அவன் வெறும் தண்ணி பாம்புடா. அவன் எவனோ தான் சொல்றான், அவனை போறோம்டா. ஏண்டா அப்படின்னா என்ன பண்ணுங்கடா? டேய் நாயே, நீ எவ கூடயே போய் தொலைய வேண்டியதாடா, அதுக்கு எதுக்குடா ரமேஷ கொன்ன? என்ன அவ பிளான் போட்டு கொடுத்தாளா? என்னடா பாக்குற, சொல்றோம். உங்களை பார்க்க பார்க்க அதே நம்ம தாண்டா வருது. அதான் உங்களை கொன்னதாண்டா அவனை கிடைப்பா. இனிமே நீ சொன்ன மாதிரி அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பாரு, உன் மனசுல நான் ஆசையை வளர்த்துட்டேன். உன்னை அப்படியே விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு வரல. உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தான் வந்தேன். இங்க பார், இனிமே அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றேன்ல. ஏன் வெளியூர் போயிட்டாங்களா? என் ஃபீலிங் உனக்கு புரியல குமார். நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவனுக்கு எப்பவுமே நமக்கு குறுக்க வரமாட்டானுங்க. வர முடியாது. என்ன அவங்க 3 பேரையும் கொன்னுட்டேன். திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரானுங்க.
பண்ணிட்டேன். கொலை பண்ணிட்டியா? கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே கொன்னுட்டியா? பயமா இருக்கு. உன்னை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. ஏய்! ஏய்! பழி வாங்கிட்டியடி. என் கையாலேயே என் ஃப்ரெண்ட்ஸ்களை கொல்ல வச்சிட்டியடி. ஏண்டா நீங்க திமிரெடுத்து பண்ணுவீங்க? நான் கருப்பு போயிடுச்சேன்னு தற்கொலை பண்ணிட்டு செத்துடணுமா? பொம்பளைக்கு மட்டும்தான் கருப்பு, ஆம்பளைக்கு இல்லையாடா? என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நடந்ததுக்கு பேரு கருப்பழிப்பு இல்ல, பலாத்காரம். அவ்வளவுதான். கெட்டு போறதுக்கு நான் என்ன கத்திரிக்காயா? உங்களை மாதிரி நானும் ஒரு மனுஷ ஜென்மண்டா. நீ என்ன கொல்ல போறியாடி? உன்னை கொன்னு துண்டு துண்டா வெட்டி இந்த காரை நான் வீச போறேன்டே. நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை கொன்னுட்டு தாண்டா சாவேன். வாடா வா. ரஞ்சினி, என்னை மன்னிச்சு ரஞ்சினி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அந்த நேரத்தில் ஆறுதலாக இருக்க வேண்டிய நானே உன்னை உதாசீனப்படுத்திட்டேன். என்னை விட உனக்கு தான் வலி அதிகம், இழப்பு அதிகன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய விளையாட்டுத்தனத்தினாலையும் அவசர புத்தினாலையும் தான் இவ்வளோ நடந்துச்சு. இனி உனக்கு நான் இருக்கேன் ரஞ்சினி. இதில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீ போ ரஞ்சினி, உனக்கு ஆம்பிஷன் இருக்கு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. போ ரஞ்சினி.